வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் விவேக் அவருடைய உயிரிழப்புக்கு என்னதான் காரணம், மனம் திறந்து பேசிய மனைவி, இணையதளத்தில் வெளியான அவங்களுடைய பேட்டி. அந்த பேட்டியில் விவேக் அவர்களை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சின்ன கலைவாணர் என்று ரசிகர்களால் அழைக்கப்படுவர் தான் விவேக் அவர்கள். தனது காமெடியில் வெறும் நகைச்சுவை மட்டுமல்லாமல் பகுத்தறிவு சிந்தனைகளும் இருக்கும். இதன் காரணமாகவே அவருக்கென்று பெரும் கூட்டமே ரசிகர்கள் பட்டாளமே இருந்து வந்தது. இப்படிப்பட்ட சூழல் இருக்க சில வருடங்களுக்கு முன்பு விவேக் அவர்கள் உயிரிழந்து போனார். அவரது உயிரிழப்புக்கு கொரோனா தடுப்பூசி போட்டுதான் காரணம் என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில் அவரது மனைவி கொடுத்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கே பாலச்சந்திரன் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் தான் விவேக் அவர்கள். அவரது படங்களில் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட அவர் தனது திறமையை நிரூபித்துக் கொண்டே இருந்தார். இதன் காரணமாகவே அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது. எந்த ஈகோவும் பார்க்காமல் தன்னுடன் வளர்ந்து வந்த வடிவேலுடன் இணைந்து பல படங்களில் நடித்திருக்கிறார். அவர் முக்கியமாக தனது காமெடியில் பகுத்தறிவு சிந்தனையும் முற்போக்கு சிந்தனையும் அதிகம் இருக்கும்படியே அவருடைய நகைச்சுவையை ரொம்பவே கவனமாக பார்த்து கொண்டார். இப்படிப்பட்ட சூழலில் சில வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்தவர் கொரோனா வைரஸ் உச்சத்தில் இருந்தபோது தடுப்பூசியை போட்டுக்கொண்டார். அவர் அந்த ஊசியை போட்டுக்கொண்ட மறுநாளே அவர் உயிரிழந்து போனார். இதன் காரணமாகவே விவேக் அவருடைய உயிரிழப்பு கொரோனா தடுப்பூசி தான் காரணம் என்று பலருமே பேசி வந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் விவேக்குடைய மனைவி கொடுத்திருக்கும் பேட்டி தான் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது. தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அவங்க அளித்த பேட்டியில் கொரோனா சமயத்தில் மக்கள் குழப்பமான மனநிலையில் இருந்தாங்க. புதிதாக தடுப்பூசி வருகிறதா, அதை போடலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே இருந்தாங்க. விவேக்கும் அந்த குழப்பம் இருந்தது. அவரும் நிறைய பேரிடம் தடுப்பூசி போடலாமா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசனை செய்திருந்தார். அந்த சமயத்தில் தான் அவர் வெளியூருக்கு ஷூட்டிங் செல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்திருந்தது. எனவே விமானத்தில் போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் தடுப்பூசி போட வேண்டும் என்கிற விதி இருந்தது. எனவே தடுப்பூசி போட 2 முறை சென்றதும் அந்த முயற்சி தோல்வியில தான் முடிந்தது. அதற்கு பிறகு மூன்றாவது முறையாகத்தான் அவர் தடுப்பூசியை போட்டுக்கொண்டார். அப்போது ஊடகத்தினரை அழைத்து கொண்டு அவர் முன்தான் போட்டுக்கொண்டார். தான் போட்டுக்கொண்டால் பலருமே தடுப்பூசி போட்டுக்கொள்வார் என்பதுதான் அவர் அப்படி செய்தார். ஆனால் அடுத்த நாளே அவர் உயிரிழந்து விட்டார். அவர் இந்த இறந்ததுக்கு காரணம் என்னவென்று எனக்கு இப்போது வரைக்கும் தெரியல. தனது உடலை அப்படியே பார்த்து கொள்வார். யார் பரவாயில்லும் பார்த்து கொள்ள முடியாது. லாக்டவுன் நம்மளில் இருந்தபோது கூட எங்கள் வீட்டை சுற்றி நகரில் வாக்கிங் செல்ல தவறியதே கிடையாது. வீட்டு மாடியில் உடற்பயிற்சி கூடம் இருந்தது. அதிலும் அவர் தவறாமல் உடற்பயிற்சியை செய்திருந்தார். தவறாமல் யோகா செய்வார். இப்படி உடலை பார்த்து கொண்ட எப்படி ஒரு இறப்பை சந்திக்க முடியும் என்கிற குழப்பம் எங்களுக்கு வந்தது. அவர் இறந்ததை அடுத்து பலருமே தடுப்பூசி எடுத்துக்கொள்ள பயந்தாங்க. ஆனால் காலம் செல்ல செல்ல எல்லோருக்குமே தடுப்பூசிக்கு போட்டாங்கன்னாங்க. அவர்கள் எல்லோருமே இறக்கலையா? எனவே விவேக் இறப்புக்கு தடுப்பூசி தான் காரணம் என்று சொல்ல முடியாது என்கிறாங்க அவங்களுடைய மனைவி. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.